ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் கூட நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 12வது முடிச்ச பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வான வீடியோ தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதே ரொம்ப பேர் மக்களுக்கு தெரியல. கொஞ்சம் அதிகமான பணம் இருக்கவங்களுக்கு நம்ம இதுதான் படிக்க போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மெடிக்கல்லையோ இல்ல ஒரு இன்ஜினியரிங்லயோ சீட்டை வாங்கி இப்பவே வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடியே. ஆனா சாதாரண மக்களால அப்படி பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2025ல பாத்தீங்க அப்படின்னா 12வது முடிச்சது கிட்டத்தட்ட 7,60,666 பேர் டோட்டலா எழுதியிருக்காங்க எக்ஸாம். ரிசல்ட் பாத்தீங்கன்னா மே மந்த் 6ல இருந்து 9ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்ண போறோம் யாருக்குமே தெரியல. அதை பத்தி நம்ம பேசுறதுக்காக இப்ப வந்திருக்கோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12th பாத்தீங்கன்னா ஒரு 5 குரூப்ஸ் தான் இருக்கு, அதிகமான குரூப்ஸ் கிடையாது. ஆனா அந்த குரூப்ல இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் குரூப். இந்த சயின்ஸ் குரூப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன அதுல படிக்கலாம், அந்த படிச்சு முடிச்சா அடுத்து என்ன வேலை பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியணும். சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் வராது. அப்படி மேத்தமெட்டிக்ஸ் வராத என்னென்ன படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிஎஸ்சி எல்லாமே பண்ணலாம். என்னென்ன பிஎஸ்சி பண்ணலாம்? மெயினா ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நியூட்ரிஷன்ல இருந்து சயின்ஸ், இப்ப சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்சி கோர்சஸ், சயின்ஸோட பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும்தான் நம்ம சொல்றோம். பிசிக்ஸ், பிசிக்ஸ்ல பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், எம்ஆடு, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் நம்ம படிக்கலாம். அதுக்கான ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி டீச்சரா போகலாம். அதாவது ஸ்கூலுக்கு டீச்சராகவும், காலேஜுக்கு ப்ரொஃபஸராகவும், லெக்சரராகவும், அடுத்து ஹெச்ஓடி ஆகவும், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கு நம்ம போகலாம். பிசிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, நானோ டெக்னாலஜி, பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் நர்சிங் கோர்சஸ், பார்மசி கோர்சஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெறும் சயின்ஸுக்கு மட்டும் நம்ம இவ்வளோ கோர்சஸ் இருக்கு. இதுலயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. நம்ம மொத்தமா பேராமெடிக்கல் கோர்சஸ், நர்சிங் கோர்சஸ் அண்ட் பார்மசி கோர்சஸ்ன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக தனியா என்ன சப்ஜெக்டுக்கு என்ன படிக்க போறீங்க, எந்த காலேஜ்ல அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டீங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம். நாங்க உங்களுக்கான டீட்டெயில் சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ். இப்ப அடுத்து 12th ஆர்ட்ஸ். இந்த 12th ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கு தான் ரொம்ப என்ன படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஏ ஹிஸ்டரி படிச்சிருந்தாங்கன்னா ஹிஸ்டரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹிஸ்டரி வராது. இருக்கிறவங்க பிஏ ஹிஸ்டரி படிக்கலாம். அடுத்து பிசிஏ, ஒருவேளை கம்ப்யூட்டர் அதுல ஆடா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது படிக்கலாம். அடுத்து பிகாம், எம்காம் இது ரெண்டுமே படிக்கலாம். அடுத்து பிபிஏ அக்கௌண்டன்ஸ் இருக்கும், அதனால கம்பல்சரி அக்கௌண்டன்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இருக்கிறதுனால பிபிஏ படிக்கலாம். அடுத்து எம்பிஏ படிக்கலாம். ஒரு ஹெச்ஆராகவே ஆக முடியல. ஒரு இன்ஜினியரிங் படிச்சவனா இருக்கட்டும், எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் ஹெச்ஆர் கிட்ட தான் போயிட்டு வேலைக்கு நிக்கணும். அந்த படிப்பே இந்த ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு பையன் தான் படிச்சு முடிச்சுட்டு அந்த ஒர்க்குக்கு போக முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஏ தமிழ் அண்ட் லிட்ரேச்சர் இது படிக்கலாம். இப்ப நம்மளால எனக்கு வேற லாங்குவேஜே தெரியாது, இங்கிலீஷே வராது அப்படிங்கிற பர்சன் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஏ தமிழ் படிக்கலாம். அடுத்து எம்ஏ படிக்கலாம். அடுத்து அதுலயுமே எம்ஃபில் இருக்கு, பிஹெச்டி இருக்கு. அது முடிச்சுட்டு கூட நம்மளும் டாக்டரேட் ஆகலாம், நம்மளும் ஒரு புத்தகம் எழுதலாம், இல்ல சிறப்புரை ஆற்றலாம், முனைவுரை ஆற்றலாம். இன்னைக்கு படிக்காதவங்க கூட ரொம்ப பேர் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. தமிழ் மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சுனாவே போதும். அதனால இந்த தமிழ் கூட நம்ம படிக்கலாம். அடுத்து பிஏ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சவங்க ரொம்ப பேர் இன்னைக்கு நல்ல டெவலப்மெண்ட்ல தான் இருக்காங்க. டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும், எக்கச்சக்கமான ஒர்க் பண்ண முடியும். லிட்ரேச்சர் முடிச்சுட்டு நம்ம டீச்சராக ஆக முடியும், லெக்சரராக ஆக முடியும், ப்ரொஃபஸராக ஆக முடியும். அடுத்து பிஎஸ்டபிள்யூ, இது பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க். இந்த சோசியல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம டோட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நமக்கு சுற்றுலாத்தலங்கள் இருக்கு. அந்த சுற்றுலாத்தலங்களை பத்தி நம்ம படிச்சு முடிச்சுட்டு அதை பத்தி நம்ம கேரியன் பண்ணி நம்ம போயிட்டு லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நல்ல சம்பளம் இருக்கு. அடுத்து எல்எல்பி எல்லாருக்குமே தெரியும், லாயர். இந்த லாயர் முடிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல சம்பளத்துல நல்லாவே ஒர்க் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 years படிக்கணும். ஓகேங்களா? மீதி எல்லாமே 3 years கோர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா மாஸ்டர் டிகிரி படிச்சாதான். ஆனா எல்எல்பி மட்டும் 5 years நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா 12th மேத்தமெட்டிக்ஸ் குரூப் படிச்சவங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்,
இது படிக்கலாம். அதுலயும் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா காலேஜஸ் எல்லா ஸ்கூலுக்குமே நமக்கு ஜாப் உண்டு. அதாவது ஸ்கூல்ல எல்லா 3rd ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டுலயுமே மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. 3rd இயர் வரைக்குமே மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்ட்ஸ் குரூப்ல போய் நம்ம எந்த கோர்ஸ் படிச்சாலும் அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ்னு ஒவ்வொரு பேப்பர் இருக்கும் கம்பல்சரி. இது மாதிரி எல்லா இடத்துலயுமே மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நல்ல ஜாப் வேகன்சி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பிஇ இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்டு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி இன்ஜினியரிங், இது மட்டும்தான் நம்ம இசிஇ இன்ஜினியரிங் இவ்வளவுதான் தெரியுது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் இருக்கு. பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு, ரோபோட்டிக் டெக்னாலஜி இருக்கு, அண்டு பாலிமர் டெக்னாலஜி இருக்கு, அது மாதிரி ரேடியாலஜி இருக்கு. எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட 100க்கு மேல இன்ஜினியரிங் இருக்கு. அதுலயும் சாண்ட்விச் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. சாண்ட்விச் கோர்ஸ், இந்த சாண்ட்விச் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோர்ஸ் படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு ஜாப் கிடைக்கும். மெக்கானிக்கலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் படிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ்க்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், நமக்கு இப்படி பார்த்தோன்னா எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் இருக்கு. ஒவ்வொரு இன்ஜினியரிங்க்கும் நம்ம படிக்கிறத பொறுத்து இருக்கு. சாதாரணமா எல்லாருமே இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதை மட்டும் படிக்காம மீதி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா எடுங்க. ஏன்னா ஒரு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 காலேஜஸ்க்கு மேல இன்ஜினியரிங் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு 2 கிளாஸாவது இருக்குது மெக்கானிக்கல். அப்போ ஒரு காலேஜுக்கே பார்த்தோம் அப்படின்னா 2 கிளாஸ்ல 120 பேரை படிச்சு வந்தானா இப்போ 1000 காலேஜுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேரு? 1,20,000 பேர் தான் படிச்சு வெளியே வரான். அதே பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் டெக்னாலஜி ஒரே ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கு, வெறும் 60 சீட்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாலிமர் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலேஜ்ல 60 சீட்டு தான் இருக்கு. இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரப்பர் டெக்னாலஜி இதுவும் ஒரே ஒரு காலேஜ்ல 60 சீட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சீட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா 60 பேருக்கு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இல்ல 12 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிறது ஈஸியா? யோசிச்சு நீங்க ஒரு ஸ்டடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ். இந்த எம்பிபிஎஸ் பார்த்தோன்னா சயின்ஸ் படிச்சவங்களும் போக முடியும், மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி படிச்சவங்களும் போக முடியும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் நீட். இந்த நீட் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சவங்க நீங்க எம்பிபிஎஸ் படிங்க. இல்ல என்னால நீட் படிக்க முடியாது அப்படிங்கிற, இல்ல மார்க் குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேலைக்கு நான் ஸ்டடி பண்றதுல என்னால முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம், புவர் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி மீதி இருக்க கோர்ஸ் அதுலயே பாத்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல், ரேடியாலஜி இருக்கு, அனஸ்தியா இருக்கு, எம்எல்பி இருக்கு, எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. நீங்க அந்த ஒரு கோர்ஸ் எடுத்து முடிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு கம்பல்சரி என்ன ஆகுது அப்படின்னா மெடிக்கலுக்கு ஈவனாண்ட கோர்ஸ் தான், அதுக்கான ஈக்குவலாண்ட உங்களுக்கு சேலரி நல்ல ஒர்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ். டிப்ளமோ கோர்சஸ்ல பார்த்தா நர்சிங் கோர்சஸ் வந்து டிப்ளமோல ஒரு 4-5 கோர்சஸ் இருக்கு. அடுத்து டிப்ளமோ கேட்டரிங் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா கேட்டரிங் டெக்னாலஜில ஒரு 4-5 கேட்டரிங் கோர்சஸ் இருக்கு. சேஃப்டி அண்ட் சர்வீசஸ் கூட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேஷன் டெக்னாலஜிஸ் அண்ட் டிசைனிங் கோர்சஸ், அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இருக்கு, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கு, இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இருக்கு. உங்களுக்கு எந்த அக்ரிகல்ச்சர் வேணாலும் நீங்க படிச்சுட்டு அதுக்கான வேலையை பார்க்கலாம். ஓகே.